அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடாதவர்கள் இன்றைக்கு எந்த ஒரு பக்தனும் கேட்காத நிலையிலே முருக பக்தர் மாநாடு நடத்துகிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே முருக பக்தர்கள் அல்ல, மோடி பக்தர்கள். அது மோடி பக்தர்களின் மாநாடு, அது முருக பக்தர்களின் மாநாடு கிடையாது. முருகன் தமிழ் கடவுள்னா அவங்க அப்பா சிவனும் தமிழ் கடவுளா தான் இருக்க முடியும். முருகன் தமிழ் கடவுள்னா சிவன் தமிழனா இருந்தா பார்வதி தமிழச்சியாக தான் இருக்க முடியும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் கைலாய மலையில் இருக்கிறாங்கன்னா கைலாயம் தமிழர்களின் தேசம் தானே. அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழர்களின் தேசம் தானே. எங்கள் தமிழன் சிவபெருமான் கைலாயத்தில் குடியிருக்கிறான் என்றால் கைலாய மலையும் தமிழனுக்கு சொந்தம். கைலாய மலை இமயம் முதல் கன்னியாகுமரி வரையில் தமிழன் வாழ்ந்தான் என்பதற்கு சிவபெருமானே ஒரு சான்று. சிவன் தமிழன், பார்வதி தமிழச்சி. அப்படின்னா கணபதி கணேசனும் தமிழனா தான் இருக்க முடியும். ஏன் கணேசனை தமிழ் கடவுள் நீங்க யாரும் சொல்றது இல்ல? இதெல்லாம் லாஜிக்கா கேட்டா அவனுக்கு கோபம் வருது. எங்களை மட்டும் ஏன் அசிங்கப்படுத்துறான்? இந்த கதைகள்லாம் வேறு மதத்தில் இல்லையே. எந்த பிராமணரும் தன்னுடைய பிள்ளைக்கு முருகன் என்று பெயர் வைக்க மாட்டார்கள். முருக பக்தர்கள் நடத்துகிற RSS காரர்கள் இந்த கருத்துக்கு பதில் சொல்ல தயாரா? ஒரே ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து இவர் வந்து பை காஸ்ட் பிராமின், பட் இவருடைய நேம் வந்து முருகன் அப்படின்னு சொல்லுங்க. ஒருவேளை அப்படி வச்சா ஸ்கந்தன் வைப்பான் வடமொழியில. ஸ்கந்தன்னா தமிழ், ஸ்கந்தன்னா சான்ஸ்கிரிட். ஏதோ திருநீரை அழித்து விட்டான் திருமாவளவன் என்று அரசியல் பேசுகிறார்கள். எப்படியாவது எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். எங்களை வெறும் டீபன் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள். நாங்கள் இயக்கம் கண்டிருப்பது நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு சீட்டு பேசுவதற்காக அல்ல, பேரம் பேசுவதற்காக அல்ல. நான் திடீர்னு தேர்தல் பாதையை வேண்டான்னு சொன்னாலும் சொல்லிடுவேன் என்னைக்காக ஒரு நாள். அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு என்னோடு வரக்கூடியவங்க வாங்கன்னு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இவனுங்க நம்மளை சராசரியா எடை போடுறானுங்க. இந்த ஷீட்டுக்காக, இந்த நோட்டுக்காக, பிளாஸ்டிக் சேர். இவங்களுடைய புத்தி அவ்வளவுதான். அம்பேத்கர் சிலைகளை உடைக்கிற அந்த செயல் இருக்கிறதே, அது புத்தர் சிலைகளை உடைத்த வரலாற்றின் எச்சம். அது அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான்னா புத்தர் சிலையை உடைச்ச வரலாறு. அவன் முன்னோர் புத்தர் சிலையை உடைச்சான், அவன் வாரிசு சிலைக்கு அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான். அதே சாதியவாதி நாளைக்கு திருமாவளவன் படத்தையும் எரிப்பான். ஏன்னா அது பண்பாட்டு எச்சம். ஒரு கொடியேற்றுவது என்பது எவ்வளவு பெரிய யுத்தம் என்பது களத்தில் இருக்கிற நமக்கு தான் தெரியும். ஃபீல்டுக்கே வராதவன் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு எங்க ஒரு மூலையில Facebookல எழுதிட்டு இருக்கான். அவனுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னே தெரியாது. இங்க தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் யாராவது சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறார்களா? அதை விட பெரிய அபத்தம் என்னவென்றால் பெரியாரை எதிர்த்து தமிழ் தேசியம் கட்டுகிறார்கள். தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை கூட உங்களால் அடையாளம் காண முடியவில்லை என்கிற போது நீங்கள் எப்படி தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான சக்தியாக இருக்க முடியும்? மத பெருமிதம் பேசுகிற இடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாதி பெருமை பேசுகிற இடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திராவிட அரசியலை எதிர்ப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பெரியாரை விமர்சிப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து மாநாடுகள் என்றாலும், பேரணிகள் என்றாலும், கருத்தரங்குகள் என்றாலும், விருது வழங்கும் விழாவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் சிறப்பித்து வெற்றி பெற வைத்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமாக ஏப்ரல் 14ஆம் நாள் விருதுகள் வழங்கும் விழாவை நாம் நடத்துவதுண்டு. புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளில் இந்த விழாவை நடத்தி வந்த நாம் தவிர்க்க முடியாத காரணங்களால் கடந்த சில ஆண்டுகளாக தள்ளி தள்ளி நடத்துகிற ஒரு சூழல் அமைந்துவிட்டது. இந்த ஆண்டு மே 31ஆம் தேதி நாம் மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை அறிவித்த சூழலில் இந்த விழாவை உடனடியாக நடத்த இயலாமல் இன்றைக்கு ஜூன் 24ஆம் தேதி நடத்தி கொண்டிருக்கிறோம். பேரணியும் தள்ளி போய்விட்டது. 31ஆம் தேதி நடத்துவதாக இருந்த பேரணி ஜூன் 14ஆம் தேதி நாம் நடத்தும் நிலை உருவானது. தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்திய பேரணி திருச்சி பேரணி. சனாதன சக்திகளின் அடிவயிற்றில் புலி கரைத்த பேரணி திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்போம் பேரணி. சங்க பரிவாரங்கள் நம்முடைய முதல் எதிரியே சிறுத்தைகள் தான் என்று சொல்லக்கூடிய வகையிலே சனாதனத்தை வேறறுப்போம் என்று முழங்கிய பேரணி திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்திய மதச்சார்பின்மை காப்போம் பேரணி. ஏற்கனவே நாம் நடத்திய தேசம் காப்போம் பேரணியை நம்மால் தான் வெல்ல முடியும் என்பதை காட்டுகிற பேரணியாக இந்த பேரணி அதைவிட பன்மடங்கு பெருந்திரள் பேரணியாக அமைந்திருந்தது.
அப்படி ஒரு மகத்தான பேரணியை, மாபெரும் பேரணியை, பெருந்திரள் பேரணியை வெற்றிகரமாக நடத்தி தந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த ஆண்டு விருதுகளுக்கான சான்றோர்களை நாம் எவ்வாறு தேர்வு செய்திருக்கிறோம் என்பதை இந்த அரங்கில் நீங்கள் அவர்கள் ஆற்றிய உரைகளில் இருந்து அறிந்திருக்க முடியும். இத்தகைய சான்றோர் பெருமக்களோடு நாம் உரையாட வேண்டும். அவர்களின் உரைகளை பல மணி நேரம் அமர்ந்து நாம் கேட்க வேண்டும். அதன் மூலம் கருத்தியல் தளத்திலே நம்மை நாமே செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாடாகவே இந்த விழாவை நான் பார்க்கிறேன். பெரியாரியவாதிகளும் அம்பேத்கரியவாதிகளும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதை தம்பி திருமாவளவன் சாதித்து காட்டியிருக்கிறார் என்று இனமுரசு சத்யராஜ் அவர்கள் இங்கே பேசியது நமக்கு ஒரு சான்றிதழாக, பாராட்டு சான்றிதழாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இடைவெளி இருந்தது உண்மை. அதேபோல மார்க்சியவாதிகளுக்கும் பெரியாரியவாதிகளுக்கும் இடையிலே, மார்க்சியவாதிகளுக்கும் அம்பேத்கரியவாதிகளுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருந்தது என்பது உண்மை. இன்றைக்கு மார்க்சியவாதிகளோடும் இணைந்து இயங்குகிற ஆளுமை பெற்ற ஒரு பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்திருக்கிறது என்பதற்கு சான்று இது போன்ற நிகழ்வுகள். அம்பேத்கர் இயக்கங்கள் வேறு எந்த இயக்கங்களோடும் இணைந்து செயல்படாது என்ற ஒரு கருத்து இருந்தது. சொல்லப்போனால் இடதுசாரிகளோடு கூட இணைந்து இயங்குவதிலே சிக்கல் இருந்தது. அப்படி இணைந்து இயங்க முடியாத இடைவெளிக்கு யார் பொறுப்பு என்கிற கேள்விக்கு நாம் செல்ல தேவையில்லை. ஆனால் இணைந்து இயங்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்பதை இங்கே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவேதான் நம்முடைய இயக்கங்களின் துண்டறிக்கைகளில் அல்லது சுவரொட்டிகளில் நம்முடைய கொள்கை ஆசான்களாக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை கார்ல் மார்க்ஸ் ஆகியோரை தவறாமல் அச்சிடுகிறோம். அவர்களே நமக்கான அடையாளங்கள் என்பதை உயர்த்தி பிடிக்கிறோம். கருத்தியல் அடையாளங்கள் என்பதை உயர்த்தி பிடிக்கிறோம். சாதி மதம் என்கிற வரம்புகளை கடந்து கருத்தியல் அடிப்படையில் நாம் ஒருங்கிணைய வேண்டும் என்பதை உரத்து சொல்லுகிற இயக்கமாக, ஓங்கி பேசுகிற இயக்கமாக, களத்தில் அவற்றை நிகழ்த்தி காட்டுகிற இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் தனித்து இயங்குகிறது, அடையாளமாக விளங்குகிறது. அம்பேத்கரியவாதிகளோடு எப்படி இணைந்து செயல்பட முடியும் என்ற தயக்கமும் தேக்கமும் இடதுசாரிகளிடம் இருந்தது என்பது வரலாற்று உண்மை. அதை தகர்த்து அந்த இடைவெளியை குறைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதை சாதித்து காட்டியிருக்கிறது. பெரியார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தலைவர், அம்பேத்கர் தலித் மக்களுக்கான தலைவர் என்கிற கருத்தை தகர்த்தெறிந்து இருவரும் ஒரே திசை வழியில் பயணித்தவர்கள், சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற கருத்தை ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் என்று இந்த மண்ணிலே கருத்தியல் தளத்தில் உறுதிப்படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அம்பேத்கர் இயக்கம் என்றால் நீலக்கொடிதான் என்று இருந்த நிலையை மாற்றி நீலத்தோடு சரிபாதி சிவப்பை சேர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதுவெல்லாம் இந்திய அரசியலில் புதிய புதிய உத்திகள் அல்லது புதிய முயற்சிகள். நீங்கள் இந்தியா முழுவதும் பார்த்தால் அம்பேத்கர் இயக்கங்கள் வெறும் நீல கொடிகளை மட்டுமே ஏந்தி பிடித்தார்கள். நீளத்தோடு சரிபாதியாக சிவப்பை சேர்த்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை போல
பெரியாரை அம்பேத்கரோடு இணைத்தே மக்களை அமைப்பாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை முதலில் தமிழகத்திலே உறுதிப்படுத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அதை தாண்டி இந்த கருத்துக்கள் இடதுசாரி இயக்கங்களோடு இணைந்து இயங்குகிற கருத்துக்கள் தான் இடதுசாரி கருத்துகள் என்பது கம்யூனிஸ்டுகள் அந்த கட்சிகளின் கருத்துகள் மட்டுமல்ல, அது பெரியாரியமும் இடதுசாரி கருத்தியல் தான், அம்பேத்கரியமும் இடதுசாரி கருத்தியல் தான். அது ஆரியத்திற்கு எதிரானது, பார்ப்பனியத்திற்கு எதிரானது, சனாதனத்திற்கு எதிரானது, இந்துத்துவ அஜெண்டாவிற்கு எதிரானது என்பதை உரத்து சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே இந்த மேடையில் நாம் அம்பேத்கரியவாதிகளையும் பெரியாரியவாதிகளையும் மார்க்சியவாதிகளையும் ஒரு சேர அமர வைக்கிறோம். இவர்கள் வேறு வேறு அல்ல, வெவ்வேறு இயக்க அடையாளங்களோடு இயங்குகிற ஒரே சிந்தனையாளர்கள் தான், ஒரே திசைவழி போராளிகள் தான் என்பதை நாம் உணர்த்தி வருகிறோம். தோழர்களே, இன்றைக்கு இதனுடைய விளைவு பெரிதாக வெளிப்படாது. இன்னும் சில 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே கருத்தியல் ஆளுமைகளாக நிமிர்ந்து நிற்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான். அவர்கள்தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கப் போகிறார்கள் என்பது வெளிப்படும். ஒருவேளை இன்றைக்கு திருமாவளவன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக, ஒரு மாபெரும் சக்தியாக விளங்குவார்கள். வெறும் சாதி அரசியலையும் மத அரசியலையும் சாதி பெருமிதங்களையும் மத பெருமிதங்களையும் அரசியலாக இங்கே மக்களிடத்திலே அள்ளி இறைத்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் இடதுசாரி பார்வை கொண்ட ஒரு கருத்தியல் இந்த மண்ணுக்கு தேவை. தேசிய அளவில் அது வலிமை பெற வேண்டும், அதற்கு தேசிய பார்வையும் தேவை என்கிற அடிப்படையிலே இயங்குகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால்தான் எல்லோரும் தேர்தல் கணக்கு போடுகிற போது நாம் தேசத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், பேரணி நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை இடங்களில் நீங்கள் போட்டியிடப் போகிறீர்கள் என்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறார்கள். பாவம், அவர்களுக்கு இன்னும் சிறுத்தைகளை மதிப்பிட தெரியவில்லை, திருமாவளவனை மதிப்பீடு செய்ய முடியவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அவர்கள் சராசரி இயக்கவாதிகளைப் போல நம்மை பார்க்கிறார்கள், அதனால்தான் இந்த கேள்விகளை கேட்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன். தற்காலிகமான பயன்களுக்காக இயக்கம் நடத்துகிறவர்களோடு நம்மை ஒப்பீடு செய்து பார்க்கிறார்கள் என்று அவர்களின் கேள்வியை நான் பரிதாபத்தோடு தான் பார்க்கிறேன். தோழர்களே, நாம் அவற்றையெல்லாம் கடந்தவர்கள், அது இப்போது அவர்களுக்கு புரியாது. இதை புரிந்து கொள்வதற்கே அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நம்மை படிக்க வேண்டும். ஏதோ திருநீரை அழித்து விட்டான் திருமாவளவன் என்று அரசியல் பேசுகிறார்கள். எப்படியாவது எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். எதிராகவோ ஆதரவாகவோ எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் நாங்கள் தேசத்தை திருத்தி அமைப்பதற்காக, புதுப்பித்து கட்டமைப்பதற்காக, புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக, புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள். எங்களை வெறும் டீபன் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள். நாங்கள் 6 சீட்டு கொடுத்தோம், 8 சீட்டு கொடுத்தோம், அதுக்கு மேலே அவங்கள நாங்கள் ஊக்கப்படுத்தலை. நாங்கள் 10 சீட்டுக்கு மேலே எப்போதுமே இவர்களுக்கு தரமாட்டோம். அது உங்கள் மதிப்பீடு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் 234 தொகுதிகளுக்கு இணையானவர்கள், தகுதியானவர்கள். அந்த வலிமை எங்களுக்கு உண்டு. இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை, சமூக மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் சொல்லுகிறேன். அதனால்தான் தேசம் காப்போம் பேரணி நடத்திய நாம் இன்றைக்கு மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை நடத்துகிறோம். தோழர்களே, மதச்சார்பின்மை என்பதுதான் இந்திய அரசியலின் கருப்பொருளாக இருக்கிறது, மையப்பொருளாக இருக்கிறது, முதன்மை முரண்பாடாக மாறி இருக்கிறது. பிரைமரி கான்ட்ராடிக்ஷன் இன் த பாலிடிக்ஸ் இன் அவர் கண்ட்ரி. நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு
பிரதானமான முதன்மையான முரண்பாடாக இருப்பது செக்யூலரிசம் என்பதுதான். ஒரு அணி ப்ரோ செக்யூலரிசம், இன்னொரு அணி ஆன்டி செக்யூலரிசம். இதுதான் இந்தியாவில் இன்றைய அரசியல். ஒரு அணி அம்பேத்கர் ஆதரவு அணி, இன்னொரு அணி அம்பேத்கருக்கு எதிரான அணி. இதுதான் இன்றைக்கு இந்திய தேசிய அரசியல். ஒரு அணி அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவான அணி ப்ரோ கான்ஸ்டிடியூஷன், இன்னொரு அணி அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அணி, அது ஆன்டி கான்ஸ்டிடியூஷன். இப்படி இந்திய அரசியலில் பல முரண்கள் இருந்தாலும் கூட முதன்மை முரண்பாடாக மாறி நிற்கிறது. அதற்காக நாம் பிஜேபிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் அல்லது சங்க பரிவார கும்பல் இந்த மதச்சார்பின்மைக்கு எதிராக அரசியல் செய்ய தொடங்கிய பிறகுதான் மதச்சார்பின்மை தொடர்பான முரண்பாடு இன்றைக்கு கூர்மையடைந்து வருகிறது, ஷார்பன் ஆகிறது. அதுதான் இன்றைக்கு கூர்மையடைந்து வருகிறது. அதுதான் மிக முக்கியமானது. எத்தனையோ பல பிரச்சனைகள் இருக்கின்றன, எத்தனையோ பல முரண்கள் இருக்கின்றன, எத்தனையோ அடிப்படை முரண்பாடுகள் இருக்கின்றன. சாதி என்பது ஒரு அடிப்படை முரண்பாடு. பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது ஒரு அடிப்படை முரண்பாடு. ஒரு ஊரிலே சாதி அடிப்படையில் மோதல் நிகழ்கிற போது அந்த மோதலுக்கு எது காரணம் என்பது முதன்மை கூறாக அமைகிறது. ஒவ்வொருவரும் எதை முதன்மைப்படுத்துவது என்று அவர்களே அவர்களின் செயல் திட்டத்திலே வரிசைப்படுத்துகிற போது தன்னியல்பாகவே இன்றைக்கு இந்திய அரசியலின் முதன்மை முரண்பாடாக செக்யூலரிசம் என்பதுதான் உருவாகி இருக்கிறது. மதச்சார்பின்மை என்பது தொடர்பான முரண்பாடுதான் முதன்மை முரண்பாடாக மாறி நிற்கிறது. பாரதிய ஜனதாவை வெறும் தேர்தல் கட்சி என்கிற முறையிலே நாம் விமர்சிக்கவில்லை. பாரதிய ஜனதாவை வெறுமன ஒரு அரசியல் கட்சி என்கிற அடிப்படையிலே அவர்களை தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் விமர்சிக்கவில்லை, எதிர்க்கவில்லை, பகைக்கவில்லை. அவர்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல், அவர்கள் முதன்மைப்படுத்துகிற முரண்பாடு, அதுதான் மிக முக்கியமானது. அம்பேத்கர் எதற்காக இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்? புதிய இந்தியாவை கட்டமைக்கப் போகிறோம் என்று ஏன் முழங்கினார்? ஏற்கனவே இருக்கிற இந்தியாவை ஏன் அவர் தகர்க்க வேண்டும் என்று விரும்பினார்? அதுதான் கேள்வி. ஏற்கனவே இங்கே இந்தியா என்கிற ஒரு தேசம் உருவாகி இருக்கிறது. வெள்ளைக்காரனால் அது வலிந்து உருவாக்கப்பட்டு விட்டது. பல்வேறு மதங்களாக சிதறி கிடந்தாலும் கூட இந்தியா என்கிற ஒரு ஓர்மை இங்கே ஏற்கனவே இருந்திருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த இந்தியா தொடரக்கூடாது, அது தகர்க்கப்பட வேண்டும், அது அழித்தொழிக்கப்பட வேண்டும். புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும். அது சாதிய பாகுபாடுகள் அற்ற இந்தியாவாக இருக்க வேண்டும், பாலின பாகுபாடுகள் அற்ற இந்தியாவாக இருக்க வேண்டும். ஆண் பெண் என்கிற பாலினத்திற்கு இடையிலான பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன்ஸ், ஏற்கனவே இருக்கிற இந்தியா டிஸ்கிரிமினேட்டரி இந்தியா. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விரும்புகிற இந்தியா ஈக்குவாலிட்டி என்கிற சமத்துவம் இந்தியா. டிஸ்கிரிமினேஷன் ஏன் இருக்கிறது? சாதிய சமூக அமைப்பு நீடிப்பதனால் இருக்கிறது. ஆண் மேலானவன் பெண் கீழானவன் என்கிற கருத்தியல் இங்கே நிலை பெற்றிருப்பதனால் அது நீடிக்கிறது. ஆகவே இந்த பாகுபாடு கலைந்த ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டுமானால் இங்கே நிறுவப்படுகிற அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இதுதான் சங்க பரிவாரங்களின் இறுதி இலட்சியம் என்ன என்றால், முஸ்லிம்களை விரட்ட வேண்டும் என்பதல்ல, கிறிஸ்தவர்களை விரட்ட வேண்டும் என்பதல்ல. அவர்களுக்கு தெரியும், முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தான். அவர்கள் யாரும் அராபியாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை, ஐரோப்பாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை, அந்நிய தேசத்தை சார்ந்தவர்கள் இல்லை, இந்த மண்ணை ஆக்கிரமித்த கும்பல் இல்லை. இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், பூர்வீக குடிகள் தான். மதம் மாறி இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் மீது வெறுப்பை விதைத்து
பெரும்பான்மை இந்துக்களை ஓரணியில் திரட்டி ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டால்தான் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை சிதைக்க முடியும். இதுதான் சங்க பரிவாரங்களின் நோக்கம். இதை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதவியை பிடிக்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்கன்னு நினைக்காதீங்க. அல்லது பிரதமர் பதவிதான் அவர்களது இறுதி இலட்சியம், இறுதி இலக்கு என்று கருதாதீர்கள். அந்த பதவியிலே தொடர வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லா மாநிலங்களிலும் தாங்கள் விரும்புகிற ஒரு அரசே அமைய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் விரும்புவதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டம் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஒரு அமைதி புரட்சியை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. சமூக நீதியின் மூலமாக சமத்துவத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அடிநிலையில் உழன்றவர்கள் இன்றைக்கு ஆளுமை மிக்கவர்களாக தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். கோட்டு சூட்டு அணிந்து வீறு நடை போடுகிறார்கள். கூனி குறுகி நின்றவர்கள், சாணி அள்ளி கிடந்தவர்கள், கக்கூஸ் கழுவி கொண்டிருந்தவர்கள், தெருவை பெருக்கிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு நீதிபதிகளாக, பேராசிரியர்களாக, துணைவேந்தர்களாக, வழக்குரைஞர்களாக என்று தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். கோவணம் கட்டி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு கோட்டு சூட்டு போட்டு நிமிர்ந்து நடக்கிறார்கள். இதுவெல்லாம் அவர்கள் விரும்பாத ஒன்று, விரும்பத்தகாத ஒன்று. இவையெல்லாம் நிகழ்கிறது. எதனால் நிகழ்கிறது? புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் இதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது, பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இல்லைன்னா இயக்கமே நம்மால் உருவாக்க முடியாது. இப்படி ஒரு அமைப்பே நம்மால் உருவாக்கி இருக்க முடியாது. இன்றைக்கும் கொடியேற்றுவதற்கு நாம் போராட வேண்டியிருக்கிறது. பேனர் கட்டுவதற்கு போராட வேண்டியிருக்கிறது. பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு, பேரணி நடத்துவதற்கு போராட வேண்டியிருக்கிறது. இந்த சமூகம் எவ்வளவு இறுக்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடிநிலையில் உழலக்கூடியவர்கள் தலை நிமிர்ந்து விடக்கூடாது. ஒரு அரசியல் சக்தியாக வலிமை பெற்றுவிடக் கூடாது என்பதற்கு ஏதுவாக இந்த சமூக கட்டமைப்பு ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிறது. என்ன முயற்சி செய்தாலும் உன்னால் அந்த அரங்கத்திற்குள்ளே நுழைய முடியாது. என்ன முயற்சி செய்தாலும் அந்த நெடுஞ்சுவரை உன்னால் தாண்ட முடியாது. என்ன முயற்சி செய்தாலும் அந்த கதவுகளை உன்னால் திறக்க முடியாது. என்ன முயற்சி செய்தாலும் கருவறைக்குள் உன்னால் போக முடியாது என்கிற ஒரு எஸ்டாபிளிஷ்மெண்ட், ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே ஏற்கனவே நிறுவப்பட்டு விட்டது. அவற்றையெல்லாம் ஆயுதம் கொண்டு தகர்க்க புரட்சியாளர் அம்பேத்கர் முயற்சிக்கவில்லை. ஆயுதம் கொண்டு தகர்க்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். இஸ்ரேலில் இருந்து ஈரானின் அணு உலைக்களங்களை, யுரேனியம் செறிவூட்டுகிற பாதாள அறைகளை குறிவைத்து தாக்குகிற ஆயுதங்கள் இன்றைக்கு இஸ்ரேலிடம் இருக்கிறது. பதிலடி கொடுக்கிற அளவுக்கு வலிமை ஈரானுக்கு இருக்கிறது. வம்புக்கே தலையீடு செய்து ஈரானை அச்சுறுத்துகிற அளவுக்கு அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் இருக்கின்றன. இந்த நாடுகளிடமெல்லாம் பூமியை பலமுறை அழித்தொழிக்கக்கூடிய அளவுக்கு அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட அணு ஆயுதங்களால் தகர்க்க முடியாத ஒன்று இந்தியாவிலே சாதிய சமூக கட்டமைப்பாக இருக்கிறது. எந்த ஆயுதங்களாலும் தகர்க்க முடியாது. ஏனென்றால் இது கருத்தியல் வடிவம் கொண்டிருக்கிறது. கெட்டித்தட்டி போய் இறுகி கிடக்கிறது. உளவியல் அடிப்படையிலேதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதற்கு இங்கே ஒரு அரசும் தேவைப்படுகிறது. அந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு. ரொம்ப சிம்பிளாக கேட்குறான். எல்லா நாடுகளிலும் ரிலீஜன், ஸ்டேட் ரிலீஜன் இருக்கு, ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடாது? இருக்க முடியாது. அரச மதம் இலங்கைக்கு புத்திசம், அரச மதம் பாகிஸ்தானுக்கு இஸ்லாம், அமெரிக்காவுக்கு கிறிஸ்டியானிட்டி, தெற்காசிய நாடுகள் முழுவதும் பௌத்தம் அரச மதமாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் கிறிஸ்தவம் அரச மதமாக இருக்கிறது. அராபிய நாடுகள் முழுவதும் இஸ்லாம் அரச மதமாக இருக்கிறது. ஏன் இந்தியாவுக்கு அரச மதம் கூடாது? நல்ல கேள்வி. லாஜிக்கலி இட்ஸ் கரெக்ட். தர்க்க அடிப்படையிலே இது சரி.
ஆனால் எந்த மதத்தை இந்தியாவின் அரச மதமாக்க முடியும்? இங்கே பெரும்பான்மை மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் எது? பாகுபாடுகள் நிறைந்த மதம் அல்லவா இங்கே பெரும்பான்மை மக்கள் பின்பற்றுகிற மதமாக இருக்கிறது. அப்படி சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் இது இந்து மதம் என்ற ஒரு வடிவம் கிடையாது. முருகனுக்கே தனி மதம் இருந்தது. நாம் கும்பிடுகிற முருகனுக்கே கௌமாரம் என்ற பெயரிலே, வடமொழியிலே குமாரம், தமிழில் சொன்னால் குமாரம் அப்படிங்கிற ஒரு மதம் இருந்ததுங்க. அதான் ஷண்மதங்கள், 6 மதங்கள். சைவம், வைணவம், காணபத்தியம், கணபதியை கும்பிடுறது, அந்த மதத்துக்கு பேரு காணபத்தியம். கௌமாரம் முருகனை கும்பிடுவது, சௌரம் சூரியனை கும்பிடுவது, சாக்தம் சக்தியை கும்பிடுவது, இதெல்லாம் மதங்களின் பெயர் வடமொழியிலே, சான்ஸ்கிரிட்ல. இந்த 6 மதங்களை ஒருங்கிணைத்து தான் இந்து மதம் என்று இன்றைக்கு அழைக்கிறார்கள். இதெல்லாம் தனித்தனி மதங்கள். சைவம் வேறு மதம், வைணவம் வேறு மதம். அப்புறம் இடைக்காலத்தில் பெரிய மோதல் ஏற்பட்டு, மதமாற்றம் ஏற்பட்டு, வன்முறைகள் நிகழ்ந்து, அதனால் படுகொலைகள் நிகழ்ந்து, இரத்த ஆறு ஓடிய பிறகு அரியும் அரணும் ஒன்றுதான். அரி என்றால் திருமால், அரண் என்றால் சிவன். அதனால தான் நிறைய பேர் ஹரிஹரன் பேர் வைப்பான். ஒன்றா 2 பேரும் ஒன்று தான், தனித்தனியாக பேர் வச்சுக்காத. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுங்கிற பழமொழி அப்படி தான் வந்தது. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு. ஏன்னா 2 வேற வேற இருந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதை ஒன்றாக்குற முயற்சியை பல ஆண்டுகள் ஆதிசங்கரர் உட்பட பலரும் முயற்சி செய்து ஒன்றாக்குனாங்க. அதெல்லாம் தனித்தனியாக. அப்போ இந்து ரிலீஜன் ஒன்று கிடையாது. அந்த காலத்தில் பார்ப்பனர்களுக்கு இருந்த மதம் தான் வேதிக் ரிலீஜன், வைதிக மதம். அவங்களது இந்து கிடையாது. சைவ மதம்ங்கிறது இந்து மதம் கிடையாது. வைணவ மதங்கிறதும் இந்து மதம் கிடையாது. இதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்த பிறகு 1800களின் தொடக்கத்தில் 19ஆம் நூற்றாண்டில் தான். இப்போ நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட மாற்றம் தான் ஹிந்து ரிலீஜன் என்கிற ஒரு மதம் தோன்றவே இல்லை. இதை உருவாக்கியவர் யார் என்று சொல்ல முடியாது. இஸ்லாத்தை உருவாக்கியவர் நபிகள் நாயகம், கிறிஸ்தவத்தை உருவாக்கியவர் இயேசு பெருமான், பௌத்தத்தை உருவாக்கியவர் கௌதம புத்தர், சமணத்தை உருவாக்கியவர் மகாவீரர், இந்து மதத்தை உருவாக்கியவர் யாருன்னே தெரியாது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இது 50,000 வருஷங்களுக்கு முன்னால் உருவானது, அதனால் இது யார் உருவாக்குனாங்கன்னு தெரியாது. 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் உருவானது, யார் உருவாக்குனாங்கன்னு தெரியாது. வரலாறு அப்படி இல்லை. அதற்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. ஏதோ ஒரு வகையிலே இன்றைக்கு இந்து என்கிற வடிவம் வந்து விட்டது. சரி, அந்த மதத்தை இந்தியாவின் அரச மதமாக அறிவிப்பதிலே பிரச்சனை இருக்கிறது. அதை பேசுவோம். ஏன் அறிவிக்க முடியாமல் போச்சு? ஏன் ஸ்டேட் ரிலீஜன் உருவாகவில்லை? இந்தியா ஏன் மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும்? இது அன்றைய கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி என்கிற அரசியலமைப்பு சட்டத்திற்கான சபையிலே விவாதிக்கப்பட்டதா இல்லையா? புரட்சியாளர் அம்பேத்கரோடு பலரும் விவாதித்தார்களா இல்லையா? இந்த பிரியாம்பிள்லே கடவுளின் பெயரால்னு முடிக்க சொன்னாங்க நிறைய பேர். கடைசியாக முடிக்கிறப்போ கடவுளின் பெயரால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அரசமைப்பு சட்டமாக அப்படின்னு முடிக்க சொல்லி தான் வற்புறுத்தினாங்க. ஒற்றை ஆளாக இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதையெல்லாம் எதிர்த்து நின்று வெற்றி கண்டார். அவர் மட்டும் இல்லாமல் வேறு எவராவது இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தால் இந்தியாவின் அரச மதமாக இவர்கள் சொல்லுகிற இந்த மதம்தான் ஸ்டேட் ரிலீஜன் என்றாகி இருக்கும். ஏன் இதை ஸ்டேட் ரிலீஜனாக அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த மதம் அடிப்படையிலேயே பாகுபாடுகளை கொண்ட மதமாக இருக்கிறது. உலகத்தில் எந்த மதமும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை ஏற்கவில்லை. எல்லா மதமும் சகோதரத்துவத்தை மட்டுமே அடிப்படை கோட்பாடாக கொண்டிருக்கிறது. ஆன்மா, இந்த உயிர் மூச்சு கோட்பாடு என்னன்னா ஃப்ரெட்டர்னிட்டி என்பதுதான். அதுதான் டிராவிடியன் பிரதர்ஹுட் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் உலகம் முழுவதுமே எல்லா மக்களும் எந்த ரேஸ் அண்ட் எத்னிசிட்டி, எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் உலக மாந்தர் அனைவரும் சகோதரர்கள் என்று சொல்லுகிற மதங்களாக அவையெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. எந்த மதத்தை எடுத்தாலும் அதில் சகோதரத்துவம் உண்டு. அண்ணன் தம்பியாக இருப்போம், அன்பை வளர்ப்போம். பௌத்தம் அதுதானே சொல்லுது. பௌத்தத்தில் கடவுள் கிடையாதே, வழிபாடு கிடையாதே, சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாதே, தனி மனித ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் பேசுகிற ஒற்றை மதம். அந்த காலத்தில் வேதிக் ரிலிஜன், வேத மதத்தை சார்ந்தவர்கள் இதை நாத்திக மதம் என்று பரப்பினார்கள். அதனால் தான் அழித்து ஒழித்தார்கள்.
பௌத்தத்தை நாத்திக மதம் என்று சொல்லிதான் அழித்து ஒழித்தார்கள். வேறு எந்த ஒரு தேசத்திலும் இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே பௌத்தம் செழித்தோங்கி இருந்த வரலாறு இன்றைக்கு நம்முடைய விருது பெற்ற ஜம்புலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பௌத்தம் செழித்திருந்தது. இன்றைக்கு எங்கே? சிலைகள் எல்லாம் ஏன் உடைக்கப்பட்டன? அம்பேத்கர் சிலைகளை உடைக்கிற அந்த செயல் இருக்கிறதே, அது புத்தர் சிலைகளை உடைத்த வரலாற்றின் எச்சம். அது புத்தர் சிலையை உடைத்த அந்த பண்பாட்டின் எச்சம். அது ஒரு பண்பாட்டு எச்சம். அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான்னா புத்தர் சிலையை உடைச்ச வரலாறு. அவன் முன்னோர் புத்தர் சிலையை உடைச்சான், அவன் வாரி சிலைக்கு அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான். அதே சாதியவாதி நாளைக்கு திருமாவளவன் படத்தையும் எரிப்பான். ஏன்னா அது பண்பாட்டு எச்சம். அது தொடருது, அது அவனுடைய ஜீன்லேயே அது வருது. ஏன் குடிசையை கொளுத்துறான்னா, அன்னைக்கு பௌத்த பள்ளிகளை கொளுத்துறான். எங்கெல்லாம் பௌத்த மடம் இருக்கோ அந்த மடத்தை கொளுத்துறான். எங்கெல்லாம் பௌத்த பிக்குகள் இருந்தார்களோ தேடி போய் கழுத்தை எடுத்து கொன்றார்கள். அந்த மதத்தை அடியோடு வேரோடு வேரடி மண்ணோடு வெட்டி சாய்ப்போம் என்பதை போல அந்த மதத்தை அழித்தொழித்தார்கள். அது நல்ல கருத்துக்களை பரப்பியது, நாத்திக கருத்துக்களை பரப்பியது என்று குற்றம் சாட்டினார்கள். நல்ல கருத்துக்களை பரப்பிய ஒரு இயக்கத்தை, பௌத்த இயக்கத்தை அழித்தொழித்தார்கள். அந்த மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, இஸ்லாம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, சமணம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, கிறிஸ்தவம் சகோதரத்துவத்தை பேசுகிறது. இந்து மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறதா? மேல் பாதிக்குள்ளே என்னால் நுழைய முடியவில்லையே. திருநீரை அழித்து விட்டதாக ஆத்திரப்படுகிற நீ என்னை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறாயா? கோவிலின் கருவறைக்குள்ளே அழைத்து செல்வதற்கு முன்னால் ஒரு போராட்டம் நடத்த முடியுமா? உன்னை சகோதரனாக ஏற்க அவனுக்கு முடியவில்லை. ஓட்டு போடுவதற்கு உன்னையும் என்னையும் முருக பக்தர் என்று சொல்லி மாய்மால அரசியலில் வீழ்த்த பார்க்கிறான். இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதனால் அரசியல் நிர்ணய சபையில் வெகுவாக விவாதிக்கப்பட்டு இந்த மதத்தை அதிகாரபூர்வமாக அரசமைப்பு சட்டத்தின் மூலம் அரச மதம் என்று அறிவிக்க கூடாது என்கிற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். ஏன்னா நீ அரச மதமா கான்ஸ்டிடியூஷனை இதை ஏத்துக்கிடுச்சுன்னா இந்த டிஸ்கிரிமினேஷனையே கான்ஸ்டிடியூஷன் அப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிடும். கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப் ரெகக்னைஸ்ட் அண்ட் அப்ரூவ்ட் த டிஸ்கிரிமினேஷன். அதுவே அங்கீகரிச்சிடும். அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? சட்டமே டிஸ்கிரிமினேஷனை சரி என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகிவிடும். இந்து மதத்தில் இருக்கிற இந்த பெரும் பிழையை சீர் செய்ய வேண்டும் என்று யாராவது எண்ணி இருக்கிறார்களா? பேசுகிறார்களா? நீ முஸ்லீம் மதத்தில் போனால் ஏதாவது சொல்றியா? அதையே விமர்சிக்க மாட்டேங்கிற, கிறிஸ்தவத்தை ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிற? இப்போ நான் நோன்புக்கு போகிறேன், என் தலையில் ஒரு தொப்பி வைக்கிறாங்க, நான் அப்படியே வச்சுட்டாங்கன்னு எடுக்காமலே இருக்க முடியுமா? அடுத்த ஒரு நிமிஷத்தில் எடுத்துடுறேன். அவங்களுக்கும் தெரியும் எடுத்துருவேன்னு. அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அடுத்த ஒரு நிமிஷத்தில் எடுத்துருவோம். அப்போ அந்த பூசாரியை நெற்றியில் திருநீர் பூசினார், அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன், அவருக்கு நான் வணக்கம் சொன்னேன், நன்றி சொன்னேன். கொஞ்ச நேரம் தானே வச்சுருக்க முடியும், அதை அப்படியே நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? புண்ணியம் கிடைக்கும் என்றும் நான் பூசிக்கொள்ளவில்லை, அவமதிக்க வேண்டும் என்றும் நான் அழிக்கவில்லை. இது அந்த அற்பர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு அரசியல் தெரியாது. என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், என் மீது பாசம் வைத்திருப்பவர்கள் இன்றைக்கு கூட பல கோவில்களுக்கு அழைக்கிறார்கள், நான் போகிறேன். கும்பத்திலே கலசத்திலே தண்ணீர் ஊற்ற சொல்லுகிறார்கள், ஊற்றுகிறேன். இதெல்லாம் எனக்கு 100 வருஷம் வாழணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு தான் செய்கிறேன்னா? என் தாய் என்னை வீட்டுக்கு வரவேற்கிற போது ஆழம் எடுத்து நெற்றியிலே திருநீர் பூசுகிறார், அதை ஏற்றுக்கொள்கிறேன். என் தாய்க்கு என்ன மதிப்பை கொடுக்கிறேனோ அப்படி என் மக்களுக்கும் நான் மதிப்பளிக்கிறேன், அவ்வளவுதான். அது மக்கள் மீது நான் கொண்டிருக்கிற ஒரு மதிப்பு, அவர்களின் உணர்வுகளுக்கு நான் செலுத்துகிற மதிப்பு. தோழர்களே, இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதை இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. அதனால்தான் அதை அரச மதமாக இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. This is the message we have to bring it to the people.
There is no equality in Hindu religion. Only discrimination is there. அங்கே அரசமைப்பு சட்டத்தில் ஏன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சகோதரத்துவம் இல்லை, சமத்துவம் இல்லை. சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற போது இந்து மதம் ஏன் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மோகன் பகவத் சொல்லுவாரா? அதற்கு விளக்கம் சொல்லுவாரா? மோடி சொல்லுவாரா? அமித்ஷா சொல்லுவாரா? RSS அமைப்புகளை சார்ந்தவர்கள் சொல்லுவார்களா? நீ என்னை சங்கராச்சாரியாக ஆக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள் என்று தான் சொல்லுகிறேன். உன்னால் அது முடியாது. ஆனால் என்னை நீ இந்து என்று சொல்லி ஏய்க்க பார்க்கிறாய், முருக பக்தன் என்று சொல்லி ஏய்க்க பார்க்கிறாய். தமிழ்நாட்டிலே முருக பக்தர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா? அதைவிட அதிகமாக ஐயப்ப பக்தர்கள் இருக்கிறார்கள். முருகன் கதையை சொன்னால் மணிக்கணக்கிலே பேச வேண்டியிருக்கும். எங்கள் மண் ஐவகை நிலம் கொண்ட தமிழ் மண். அதிலே குறிஞ்சி மண்ணின் தலைவன் தான் முருகன். குறிஞ்சி திணையின் தலைவன் தான் முருகன். அவன் எங்களைப் போல் பிறந்தான், எங்களைப் போல் வாழ்ந்தான், எம் மக்களை வழிநடத்தினான் என்பதுதான் எங்கள் இலக்கியம் சொல்லுகிறது. தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது, சங்க இலக்கியம் சொல்லுகிறது. புராண கதைகளில் வரக்கூடிய பாத்திரம் அல்ல முருகன். பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், மக்களை ஆண்டான் என்கிற குறிப்புகளை கொண்ட இலக்கியங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவனை சுப்பிரமணியன் ஆக்கிவிட்டார்கள். தோழர்களே, ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பிராமணரும் தன்னுடைய பிள்ளைக்கு முருகன் என்று பெயர் வைக்க மாட்டார்கள். முருக பக்தர்கள் நடத்துகிற RSS காரர்கள் இந்த கருத்துக்கு பதில் சொல்ல தயாரா? ஒரே ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து இவர் வந்து பை காஸ்ட் பிராமின், பட் இவருடைய நேம் வந்து முருகன் அப்படின்னு சொல்லுங்க. ஒருவேளை அப்படி வச்சா ஸ்கந்தன் வைப்பான். SKNDAN, ஸ்கந்தன் வடமொழியில். கந்தன்னா தமிழ், ஸ்கந்தன்னா சான்ஸ்கிரிட். வட இந்தியாவில் இந்த கருத்து அங்கே போயிருக்கு. அங்கே அவனுக்கு என்ன பேர்னா சுப்பிரமணியன், சுப்பிராமணியன். பிராமணர் இல்லை, பிரம்மணியன். அதாவது பிரம்மன்கிற கடவுளுக்கு அவர் உடன்பாடானவர் அல்லது உறவானவர், ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் படி, மித்தாலஜி படி. அவர்கள் சொல்லுகிற முருகன் அல்லது சுப்பிரமணியன் நம்முடைய கதையோடு பொருந்தாதவர். அந்த சுப்பிரமணியன் குறிஞ்சித்திணையின் தலைவர் அல்ல. நம்முடைய முருகன் குறிஞ்சித்திணையின் தலைவர். அது எங்க சங்க இலக்கியங்களில் இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் இருக்கிற முருகன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபடை வீடு. வேறு எந்த மாநிலத்தில் அறுபடை வீடு இருக்கிறது சொல்லுங்க. அதனால்தான் நான் ஒரு கேள்வி எழுப்பினேன், அதை சிலரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. முருகன் தமிழ் கடவுள்னா அவங்க அப்பா சிவனும் தமிழ் கடவுளாக தானே இருக்க முடியும். முருகன் தமிழ் கடவுள்னா சிவன் தமிழனா இருந்தால் பார்வதி தமிழச்சியாக தான் இருக்க முடியும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் கைலாய மலையில் இருக்கிறாங்கன்னா கைலாயம் தமிழர்களின் தேசம் தானே. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழர்களின் தேசம் தானே. எங்கள் தமிழன் சிவபெருமான் கைலாயத்தில் குடியிருக்கிறான் என்றால் கைலாய மலையும் தமிழனுக்கு சொந்தம். கைலாய மலை இமயம் முதல் கன்னியாகுமரி வரையில் தமிழன் வாழ்ந்தான் என்பதற்கு சிவபெருமானே ஒரு சான்று. அந்த கதைப்படி பார்த்தார். சிவன் தமிழன், பார்வதி தமிழச்சி. அப்படின்னா கணபதி கணேசனும் தமிழனாக தானே இருக்க முடியும். ஏன் கணேசனை தமிழ் கடவுள் நீங்க யாரும் சொல்றது இல்லை? இதெல்லாம் லாஜிக்கா கேட்டா அவனுக்கு கோபம் வருது. எங்களை மட்டும் ஏன் அசிங்கப்படுத்துறான்டா? இந்த கதைகள்லாம் வேறு மதத்தில் இல்லையே. இந்த மாதிரி புராண கதையாடல்கள் வேறு மதங்களில் இருந்தா சொல்லுங்க, நம்ம பேசுவோம். இந்த மாதிரி கதையாடல்கள் இல்லை. இப்போ எங்களுடைய அடையாளங்களையும் வரலாறையும் நீங்கள் திருடிக்கொண்டு அதற்கு புதிய புதிய அடையாளங்களை தந்து புதிய புதிய விளக்கங்களை தந்து எங்களை ஏய்த்து பாகுபடுத்தி பிளவுபடுத்தி சிதறடித்து சிதைத்து கொண்டிருப்பதை அம்பேத்கரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? பெரியாரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? நாங்கள் இயக்கம் கண்டிருப்பது நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு சீட்டு பேசுவதற்காக அல்ல, பேரம் பேசுவதற்காக அல்ல. நான் திடீர்னு தேர்தல் பாதையை வேண்டான்னு சொன்னாலும் சொல்லிடுவேன் என்னைக்காக ஒரு நாள்.
அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு என்னோடு வரக்கூடியவங்க வாங்கன்னு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இவனுங்க நம்மளை சராசரியா எடை போடுறானுங்க. இந்த ஷீட்டுக்காக, இந்த நோட்டுக்காக, இந்த பிளாஸ்டிக் சேர், இவங்களுடைய புத்தி அவ்வளவுதான். நான் தரையில் உட்கார்ந்துருந்தாலும், பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்துருந்தாலும், சோஃபாவில் இருந்தாலும் எல்லாம் ஒன்றுன்னு நினைக்கிறவன். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோஃபாவில் உட்கார்ந்துருந்தா தான் பெரிய கெத்து, தரையில் உட்கார்ந்துருந்தா சாதாரணம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு மதிப்பீடு வச்சிருக்கிறான். எனக்கு அந்த மதிப்பீடுகள் கிடையாது. தோழர்களே, அரசமைப்பு சட்டத்தில் இந்து மதம் அரச மதமாக ஏற்கப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு செய்தி. அதனால்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு செக்யூலர் சட்டம். அது மதசார்பற்ற கருத்தை கொண்ட ஒரு சட்டம். அது பல நாடுகளின் சட்டங்களை எல்லாம் சேர்த்து அதில் ஒன்றா கலந்து ஒரு பெரிய சட்டமாக அம்பேத்கர் எழுதிட்டாரு, அவர் என்ன எழுதிட்டாரு அப்படின்னு பல பேர் நினைக்கிறான். அப்படி கிடையாது. அந்த இடத்துல அவர் இல்லைன்னா வேற மாதிரி போயிருக்கும். இந்த நாட்டினுடைய தலையெழுத்து, தலையெழுத்துனா தலையாய எழுத்து, தலையாய எழுத்துன்னா அரசமைப்பு சட்டம் தான் தலையெழுத்து. அதுதான் தலையாய எழுத்து, அதுதான் பிரைமரி ஆக்ட், அதுதான் உண்மையான தலையெழுத்து. இந்த தலையில கபாலத்தில் எழுதுற எழுத்து இல்லை. தலையெழுத்துனா தலையாய எழுத்து, பிரைமரி ஆக்ட். நீ எத்தனை சட்டம் வேணாலும் கொண்டு வரலாம், அந்த சட்டத்தினுடைய பேசிக் ஃபேக்டர்ஸ், அடிப்படை கூறுகளில் கை வைக்கக்கூடாது. ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த 11 ஆண்டுகளாக அவர்கள் செய்கிற முக்கியமான வேலையே அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் கை வைப்பதுதான். எப்படி இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும்? அரசமைப்பு சட்டத்திற்கே ஆப்பு வைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுவார்கள், அம்பேத்கருக்கு சிலை எழுப்புவார்கள், அவர் காலடியை தொட்டு வணங்குவார்கள். ஆனால் அவரால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டத்தை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள், நீர்த்து போக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உனக்கு அம்பேத்கர் கண்ணாடி வேண்டும், பெரியார் கண்ணாடி வேண்டும். பெரியார் அம்பேத்கரையே ஒரு இடத்துல விமர்சிக்கிறார். அம்பேத்கர் இறந்தபோது பெரியார் சொன்னதாக ஒரு தகவல் என்னன்னா, புத்தர், இயேசு, நபி போன்றவர்களின் வரிசையில் வைத்து வணங்குதற்குரியவர் அம்பேத்கர் என்று பெரியார் பெருமிதம் பொங்கச் சொன்னார் என்று தகவல். அந்த வரிசையில் அம்பேத்கரை வைக்கிற அளவுக்கு அம்பேத்கர் மேல பெரியாருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த பெரியார் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துவோம் என்று சொல்ல நேர்ந்தது. அந்த போராட்டமே நடத்தினார். ஏன் நடத்தினார்னா அம்பேத்கர் மேல இருந்த வெறுப்பு இல்லை. ரெண்டு பேரும் அவ்வளவு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தால் பெரியாரை கட்டாயம் அம்பேத்கர் சந்திப்பார். அம்பேத்கர் விடுத்த அழைப்பை ஏற்று பெரியார் இங்கிருந்து கிளம்பி மியான்மர் போனார், பர்மாவுக்கு போனார். அன்னைக்கு அம்பேத்கருக்கு விடுத்த அழைப்பை ஏற்று, வாங்க நான் இது மாதிரி பர்மாவுக்கு போகிறேன், ஒரு புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ், நீங்களும் அதில் வந்து கலந்துக்கணும். இங்கேருந்து புறப்பட்டு போனார். அவரோட ராஜாராம் போனார். அன்றைய சபாநாயகர் ராஜாராம் பெரியாருக்கு துணையாக இருந்தவர். அவரோட போனார். அங்கே போய் ரெண்டு பேரும் சந்தித்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெரியார் என்ன சொன்னார்னா, அரசமைப்பு சட்டம் எல்லா மதங்களுக்கும் சுதந்திரம் தருகிறது, அவர்களின் கருத்தை, நம்பிக்கையை பரப்புவதற்கு உரிமை தருகிறது. அப்படி தருவதன் மூலம் இந்து மதத்திற்கும் அந்த சுதந்திரம், அந்த உரிமை கிடைக்கிறது. எனவே அவர்கள் திரும்ப திரும்ப மூட நம்பிக்கைகளை பரப்புவதற்கு அரசமைப்பு சட்டமே இடம் கொடுக்கிறது. அந்த பிரிவை நான் கொளுத்துகிறேன். எவ்வளவு நுட்பமாக இருக்கிறார் பாருங்கள். பெரியார் அம்பேத்கரை போல பல்கலைக்கழகங்களில் சென்று படித்தவர் அல்ல. அரசமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு ஆர்டிக்கிள், ஒவ்வொரு உறுப்பும் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கிற போது அந்த அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு மதத்திற்கும் சுதந்திரம் தருகிறது. நீ வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம், உன் கருத்தை பரப்பிக்கலாம், நீ எப்படி வேணாலும் நம்பலாம், எந்த பிலீஃபும் உனக்கு இருக்கலாம், அதை இந்த கான்ஸ்டிடியூஷன் அனுமதிக்கிறது. அதுதான் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற முக்கியமான ஒரு செய்தி. அதை எதிர்த்து பெரியார் போர்க்குரல் எழுப்புகிறார். அதற்காக அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துகிற போராட்டத்தை நடத்தினார். அம்பேத்கர் மனுஸ்மிருதியை எரித்தார்.
மனுஸ்மிருதிக்கு ஆல்டர்னேட் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அன்னைக்கு உருவான மனுஸ்மிருதி தான் இன்னைக்கு இருக்கிற இந்தியாவை உருவாக்கி இருக்கு. இப்ப நாம பார்க்கிற டிஸ்கிரிமினேட்டரி இந்தியா which is made by மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதியால் உருவாக்கப்பட்ட இந்தியா தான் நாம் இருக்கிற இந்தியா. அதை தகர்ப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டதுதான் அரசமைப்பு சட்டம். அதை ரீப்ளேஸ் பண்ணு. மனுஸ்மிருதிக்கு பதிலாக அன்னைக்கு கோட் ஆஃப் மனு என்பவர் எழுதிய சட்டம் இந்தியாவை இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாக்கியது. நான் எழுதுகிற சட்டம் புதிய இந்தியாவை உருவாக்கும், மாடர்ன் இந்தியா. அந்த புதிய இந்தியாவிலே பாகுபாடு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் இந்து மதம் அரசமைப்பு சட்டமாக இருக்க முடியாது. ஆகவே இந்த சட்டம் செக்யூலர், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது, கண்ணிலே விழுந்த தூசி போல உறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சட்டத்தை நேரடியாக தூக்கி எறிய முடியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நேரடியாக விமர்சிக்க முடியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரான அரசியலை பேச முடியவில்லை. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த ஏழை எளிய தலித் மக்களை ஏமாற்றி மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்படி ஒருத்தனை ஏமாற்றி மதம் மாற்ற முடியும்? இந்த வன்கொடுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் அவர்களாக போய் மதம் மாறினார்கள். இந்தியாவுக்குள்ளே இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட வன்கொடுமைகளுக்கு ஆளான முன்னோரின் வாரிசுகள். வெவ்வேறு சாதியில் இருந்திருக்கலாம். இங்கே பிசின்னு இருக்கிறது அவர் சொன்ன மாதிரி மிஸ்டர் டாக்டர் KS சலம் அவர்கள் சொன்ன மாதிரி இங்கே பிசின்னு சொல்கிறோம், இன்னொரு ஸ்டேட்டில் ஷெட்யூல் காஸ்ட். அடிப்படையில் எல்லாம் டிராவிடியன்ஸ், அவன் பார்வையில் எல்லாம் சூத்ராஸ். ஆகவே அவங்களுக்கு கொடுமைகள் இருந்தது. சாதி கொடுமை என்பது SC/STக்கு மட்டுமே எதிரானது அல்ல, ஒவ்வொரு சாதிக்கும் எதிரானது தான் சாதிய கட்டமைப்பு. சாதி ஒழிப்பு என்பது SC/ST மக்களுக்கான கோரிக்கை அல்ல, சகோதரத்துவத்தை விரும்புகிற ஒவ்வொருவரின் கோரிக்கை அது. ஜனநாயகத்தை மதிக்கிற ஒவ்வொருவரின் கோரிக்கை அது. சமத்துவத்தை விரும்புகிற ஒவ்வொருவரின் கோரிக்கை. அதனால்தான் தன்னியல்பா அண்ணன் சத்யராஜ் இங்க சொன்னாரு, சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். நான் 1990களில் எழுதின பல முழக்கங்களில் இது ஒன்று, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. அதன் பிறகு துண்டறிக்கைகளில் சாதி ஒழிப்பே தமிழ் தேச மக்கள் விடுதலை அப்படின்னு அடிச்சிருப்பேன். அதெல்லாம் பழைய துண்டறிக்கைகளை பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் 90, 91, 92. அப்போல்லாம் நீங்கள் யாரும் இங்கே இருக்கிறவங்க கட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க, ஒரு சில பேரை தவிர. மதுரையிலிருந்து வந்த தோழர்களுக்கு தெரியும், துண்டறிக்கைகள் எடுத்து பார்த்தா தெரியும். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, இதுதான் நம்முடைய இந்த இயக்கத்தை நான் தொடங்கிய போது, தேர்தல் அரசியலில் ஈடுபடாத போது நான் முன்வைத்த முதல் முழக்கமே இதுதான். இன்னைக்கு தன்னியல்பா அண்ணன் அதை பேசுறாருன்னா அவரு இடதுசாரி சிந்தனையாளராக இருக்கிறார், பெரியாரியவாதியாக இருக்கிறார். அதனால் அவருக்கு தன்னியல்பாக இது வருகிறது. இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் யாராவது சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறார்களா? அதை விட பெரிய அபத்தம் என்னவென்றால், பெரியாரை எதிர்த்து தமிழ் தேசியம் கட்டுகிறார்கள். தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை கூட உங்களால் அடையாளம் காண முடியவில்லை என்கிற போது நீங்கள் எப்படி தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான சக்தியாக இருக்க முடியும்? இது பெரிய முக்கியமான ஒரு செய்தி. இது தமிழ் தேசியம் பேசுகிறார்கள், போலி தமிழ் தேசியத்தை பேசுகிறார்கள். உள்ளபடியே தமிழ் தேசியத்தின் எதிரி எதுவாக இருக்க முடியும் என்றால் இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும். தெலுங்கன் எப்படி தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்க முடியும்? கன்னடன் எப்படி தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்க முடியும்? அவனவன் தேசியத்தை அவனவன் கட்டியமைக்க வேண்டும். ஒவ்வொரு தேசிய இனமும் ஒருங்கிணைந்து ஐக்கிய முன்னணியை கட்டி எழுப்ப வேண்டும். வலிந்து இந்திய தேசியத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அது இன்றைக்கு பிஜேபியால் முன்வைக்கப்படுகிற இந்துத்துவ தேசியமாக அது இருக்கிறது, மதவழி தேசியமாக அது இருக்கிறது. அதையெல்லாம் பேசாமல், அதையெல்லாம் எதிர்க்காமல், அதையெல்லாம் அம்பலப்படுத்தாமல், அவர்கள்தான் இவ்வளவுக்கும் காரணம் என்று சொல்லாமல், அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அதானி அம்பானி போன்ற பெருமுதலாளிகளை பேசாமல் பெரியாரை போய் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் யாருடைய ஆட்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, மத பெருமிதம் பேசுகிறவரிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாதி பெருமை பேசுகிறவரிடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திராவிட அரசியலை எதிர்ப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பெரியாரை விமர்சிப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது ஒரு மெசேஜ் நான் சொல்றேன், ரொம்ப முக்கியமான செய்தி இது. எல்லோரும் இங்கே குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கருத்தியல் அடிப்படையில் நமக்கு ஒரு தெளிவு தேவை, நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை தேவை.
அதிமுக வெறும் அரசியல் ஆதாயம் கருதி இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து கொண்டு நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளபடியே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவர்கள் விசுவாசமாக இருந்திருந்தால் அவர்களால் பிஜேபியோடு சேரவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நான் மரியாதை வைத்திருக்கிறேன். நீங்கள் மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்கிறீர்கள். சமூக நீதி அரசியலை கற்று வளர்ந்த அதிமுக தொண்டர்களை எல்லாம் பாஜகவுக்கான ஆட்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். சங்க பரிவாரங்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடாதவர்கள் இன்றைக்கு எந்த ஒரு பக்தனும் கேட்காத நிலையிலே முருக பக்தர் மாநாடு நடத்துகிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே முருக பக்தர்கள் அல்ல, மோடி பக்தர்கள். அது மோடி பக்தர்களின் மாநாடு, அது முருக பக்தர்களின் மாநாடு கிடையாது. முருக பக்தர் மாநாடுனா நாமளும் போயிருக்கணும்ல. நாமெல்லாம் முருக பக்தர்கள் தானே. நாம அவரை கடவுளா நினைக்கிறனால நம்முடைய முன்னோரா நினைக்கிறோம் இல்ல. தமிழ் முன்னோர்களில் அவரும் ஒருவர் என்பதுதானே நமக்கு சங்க இலக்கியம் சொல்லுகிறது. குறிஞ்சி திணையின் தலைவர் தானே. அவர்கள் என்ன சதித்திட்டம் தீட்டி வருகிறார்கள் என்பது அதிமுக தலைவர்களுக்கு தெரியாதா? RSS நிகழ்ச்சியிலே போய் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எப்படி நீங்கள் நீர்த்து போனீர்கள்? முருகபக்தர் மாநாட்டிலே போய் அமர்ந்திருக்கிற போது அண்ணாவை இழிவுபடுத்தி வீடியோ ஒளிபரப்புகிறார்களே, அதையெல்லாம் எப்படி உங்களால் வேடிக்கை பார்க்க முடிகிறது? இது எங்கே போய் முடியும்? நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறதால தான் இப்படி பேசுறீங்க சொல்றீங்க. கிடையாது. அதிமுகவையும் ஒரு திராவிட இயக்கம் என்று நம்புவதால் இதை பேசுகிறோம். அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் பெரியார் வழி வந்தவர்கள் என்று நம்புவதால் இதை பேசுகிறோம். இல்லைன்னா அதை பேச போறதில்லை. அதை பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னைக்கு என்ன நிலைமை? மனைப்பட்டா கேட்டு போராடிய வரலாறு பாஜகவுக்கு உண்டா? எத்தனை முருக பக்தர்களுக்கு மனைப்பட்டா இல்லாமல் இருக்கிறது? கோடிக்கணக்கான பேர் மனைப்பட்டா இல்லாமல் இருக்கிறார். உலகத்தில் எந்த நாட்டிலும் மனைப்பட்டா கேட்டு மனு போடுகிற அவலம் கிடையாது, இந்தியாவை தவிர. இந்தியாவை தவிர உலகத்தில் எந்த நாட்டிலும் மண்ணின் மைந்தர்கள் எனக்கு மனைப்பட்டா இல்லை, நான் புறம்போக்கிலே கிடக்கிறேன், ஏரி புறம்போக்கிலே, குட்டை புறம்போக்கிலே, நத்தம் புறம்போக்கிலே கிடக்கிறேன், குடிசையிலே கிடக்கிறேன், எனக்கு வீடு மனைப்பட்டா வேண்டும் என்று மனு போடுகிற அவலம் உலகத்தில் இந்திய மண்ணில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த மக்களுக்காக என்ன போராட்டங்களை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள்? மண்ணுரிமை போராட்டம் நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். மனைப்பட்டா இல்லாத அனைவருக்கும் மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து 5 கோரிக்கைகளை முன்வைத்து நாம் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். ஃபீல்டுக்கே வராதவன் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு எங்கே ஒரு மூலையில ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னே தெரியாது. 1 கிலோமீட்டர் தூரம் அவன் பயணித்தாதான் தெரியும் இந்த சாதி இறுக்கம் நிறைந்த சமூக கட்டமைப்பிலே பாயிண்ட் டு பாயிண்ட் டிராவல் பண்றது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள்ங்கிறது அவனுக்கு தெரியாது. ஒரு கொடியேற்றுவது என்பது எவ்வளவு பெரிய யுத்தம் என்பது களத்தில் நிற்கிற நமக்குத்தான் தெரியும். இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு அம்பலப்படுத்தியது இந்த இயக்கம். அதெல்லாம் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. சோசியல் மீடியாவில் கண்டவெல்லாம் கண்டதை எழுதுறான். நான் அவர்களுக்காக பேசவில்லை. என்னை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு களத்திலும் கொள்கை அடிப்படையிலான புரிதல் தேவை. கொள்கை அடிப்படையிலான புரிதல் தேவை. அவன் சொல்ற மாதிரி ஏதோ டிஎம்கேவோட இவங்க டைப் ஆயிட்டாங்க, அதனால தான் இப்படி ஏடிஎம்கே பக்கம் போகாமல் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த கட்சியின் தொண்டன் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த கட்சியின் தலைவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இதை சொல்றதுக்கே ஒரு போல்ட்னஸ் வேணும். நாங்கள் இவங்களோட சேர மாட்டோம், இவங்களோட சேர மாட்டோம், இவங்களோட நாங்கள் டிராவல் பண்ணுவோம், தொடர்ந்து டிராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். வேற யாராவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். அரசியல் களத்தில் எங்களுக்கு ஏற்படுகிற இழப்புகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. தேர்தல் இழப்புகளை பற்றி, தற்காலிக இழப்புகளை பற்றி, கருத்தியல் ரீதியாக இந்த மண்ணை பண்படுத்திய தலைவர்கள், பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள் இன்றைக்கு விமர்சிக்கப்படுவதை, அவர்களுக்கு எதிரான அரசியல் பேசப்படுவதை அதிமுக போன்ற கட்சிகள் எப்படி வேடிக்கை பார்க்கிறது? இன்றைக்கும் தோழமையோடு தான் இதை நான் சுட்டி காட்டுகிறேன். அதிமுகவை இன்றைக்கும் ஒரு திராவிட இயக்கமாக நம்புவதால், ஒரு தோழமை இயக்கம் என்று கருதி
இதை நான் முன்வைக்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர்தான். அவர் வெறும் தேர்தலுக்கான பிரச்சாரமாக செய்யவில்லை, உளப்பூர்வமாக சொன்னார். பாஜகவிடம் நாங்கள் ஏமாந்து விட்டோம், மோடியிடம் நாங்கள் இனி எந்த காலத்திலும் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம். அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாமா? ஜெயலலிதா அவர்களின் வழிவந்தவர்கள். RSS இயக்கத்தை எச்சரித்தவர் எம்ஜிஆர். அவர் தமிழ் மண்ணை சார்ந்த எந்த சாதியிலும் பிறக்காதவர். இந்த சாதியில் நான் ஓபிசி அல்லது எம்பிசி அல்லது ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பட்டியலுக்குள்ளும் வராதவர் எம்ஜிஆர். ஆனால் அவருக்கு இந்த மண்ணின் மீது அக்கறை இருந்தது, இந்த மக்களின் மீது அக்கறை இருந்தது. பெரியார் பேசிய சமூக நீதி அரசியலில் நம்பிக்கை இருந்தது. பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை சட்டப்பூர்வமாக்கினார். பெரியார் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார். அந்த எம்ஜிஆர் RSS காரர்களை எச்சரித்தாரா இல்லையா? விமர்சித்தாரா இல்லையா? இன்றைக்கு அவர்கள் எதற்காக இந்த மாநாட்டை நடத்தினார்கள்? என்ன கோரிக்கையை முருக பக்தர்கள் வைத்தார்கள்? மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்கிற பெயரிலே இங்கே சமூக பிளவினையை உருவாக்க பார்க்கிறார்கள். ஒரு காலத்தில் தேச பிரிவினை என்கிற கருத்து இருந்தது. இன்றைக்கு சமூக பிரிவினைவாதம் என்பது இங்கே நடக்கிறது. சமூக பிளவினைவாதம் நடக்கிறது. இதை செய்யக்கூடிய அரசியல் தான் சங் பரிவார் அரசியல். இதுதான் இந்துத்துவா. சிவபெருமானை பற்றி பேசுவதோ மகாவிஷ்ணுவை பற்றி பேசுவதோ அல்ல இந்துத்துவா. அது ஹிந்துயிசம், இது ஹிந்துத்துவா. Hinduism is entirely different from Hindutva. Hindutva is an agenda of Sangh Parivars. Hinduism அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு பிலீஃப். Hinduism. இந்துத்துவா என்பது சங் பரிவார்களின் செயல் திட்டம். அது அதுல ஒன்று கான்ஸ்டிடியூஷனை தூக்கி எறிவது, ஸ்டேட் ரிலீஜனை டிக்ளேர் செய்வது, இந்தியா அல்லது பாரத் என்கிற பெயரை மாற்றி இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரா என்று டிக்ளேர் செய்வது. இதெல்லாம் நடந்தா என்ன ஆகும்? 2000 வருஷங்களுக்கு பின்னால் மீண்டும் இந்தியா போகும். 2000 வருஷங்களுக்கு முன்னால் எப்படி இந்தியா இருந்ததோ அப்படித்தான் இந்தியா போகும். அதை தடுக்க வேண்டிய தேவை இருப்பதனால் சங் பரிவார்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறோம். அதனால்தான் அந்த கருத்துள்ள இடதுசாரி சக்திகளோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம். திமுக உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணிக்கு பேர் கலைஞர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஜனதான்னு ஒரு கட்சி, ஒரு கூட்டணி உருவாச்சு காங்கிரஸை வீழ்த்துவதற்காக. ஆல் இண்டியா லெவல்ல ஜனதான்னா மக்கள் அணின்னு பேரு. அந்த ஜனதாவில் ஒரு இயக்கமாக இருந்தது ஜனசங், ஜனசங்கம், மக்கள் சங்கம். அதுதான் பிற்காலத்தில் பாரதிய ஜனதான் மாறிச்சு. அதிலிருந்து பிரிஞ்சு வந்தவங்கள்ல ஜனதா தள், அதில் VP சிங் ஒரு முக்கியமான தலைவர். அந்த ஜனதா தள் பிரியும் போது தேவகவுடா போன்ற தலைவர்கள்லாம் ஜனதா தள் செக்யூலர் அப்படின்னு பேர் வச்சாங்க. தலைவர்கள் நமக்கு முன்னர் இருந்த தலைவர்களை எப்படி இந்த செக்யூலரிசத்தின் மீது ஒரு ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள், கருத்து ஊன்றி தலைப்பை கூட, ஒரு இயக்கத்தின் தலைப்பில் கூட செக்யூலர் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சிருக்காங்க பாருங்க. ஜனதா தள் யுனைடெட், ஜனதா தள் செக்யூலர். செக்யூலரிசம்ங்கிறது நீண்ட நாட்களாக அரசியல் புழக்கத்தில் இருந்து வருகிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், வளர்ந்து வருகிற போதே பாரதிய ஜனதா எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கும் என்பதை தொலைநோக்கு பார்வையில் புரிந்து கொண்டு முன்னுணர்ந்து தலைவர்கள் அப்படி பெயரை வைத்திருக்கிறார்கள். திமுக உருவாக்கிய அணிதான், நாமும் அதில் இடம்பெற்றிருக்கிறோம். அந்த அணியின் தலைப்பே, பெயரே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இப்போ இது லோக்கல்ல, ஸ்டேட், மாநில அளவிலான சட்டமன்ற தேர்தலுக்கு உருவான அணி தானே. இங்கே என்ன செக்யூலர் ஃப்ரண்ட் தேவையில்லையே அப்படின்னு சொல்லலாம். தேசிய பார்வை இருப்பதனால், ஆல் இண்டியா விஷன், ஒரு தேசிய பார்வை இருப்பதனால் செக்யூலர் என்பது முக்கியமானது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான்
அன்றைய திமுக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த கூட்டணிக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று பெயர் வைத்திருக்கிறார். நாம் அதெல்லாம் இணைஞ்சு இயங்குவதற்கு இதுவெல்லாம் ஒரு காரணம். இப்படிலாம் தான் ஐடியாலஜிக்கலாக நாம் இணைஞ்சு நிற்கிறோம். இன்னைக்கு ஐயா 83 வயது காயல் டாக்டர் காயல் மௌலானா காயல்பட்டினத்திலிருந்து வந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இன்னைக்கு இணைந்து விட்டார். கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் அதிமுகவிலே பயணம் செய்த பெரியவர், மூத்தவர், ஒரு இஸ்லாமியர். He joined in our party today. He traveled more than 50 years in ADMK, Dravidian politics. ஏன் அவர் நம்மகிட்ட இணைச்சிருக்கு? செக்யூலர், மத சார்பின்மை என்கிற அரசியல் தான். ஏடிஎம்கே அதை பொருட்படுத்தாமல் வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக, தற்காப்புக்காக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருப்பதை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர் எம்ஜிஆரோடும் ஜெயலலிதாவோடும் அரசியல் செய்தவர் என்பதால் அந்த கட்சியில் அவர் ஒரு பாப்புலர் லீடராக இல்லாமல் இருக்கலாம். ஒரு நபராக இருந்தாலும், சாதாரணமான ஒரு பொறுப்பில் இருந்தாலும், ஐடியாலஜிக்கலாக அவர் இங்கே கன்வின்ஸ் ஆகி நம்மோடு இணைந்திருக்கிறார். நான் திருச்சிராப்பள்ளியில் சொன்னதை போல மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டு அரசியலை நாம் கூர்மைப்படுத்துகிறோம், கருத்தியல் அடிப்படையில் கூர்மைப்படுத்துகிறோம். சனாதன சக்திகளா, விடுதலை சிறுத்தைகளா என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியல். திமுகவா அதிமுகவா என்பது எலக்டோரல் பாலிடிக்ஸ். அதிமுக இருக்கிற இடத்துல பிஜேபியா அதிமுகவா என்பது எலக்டோரல் பாலிடிக்ஸ். நாங்கள் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ், கருத்தியல் அடிப்படையிலே இயங்குகிறோம். சனாதன சக்திகளா, விடுதலை சிறுத்தைகளா, தமிழ் மண்ணை நஞ்சாக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதிமுக ஒரு வரலாற்று பிழையை செய்கிறது என்கிற கவலையை பதிவு செய்ய வேண்டியது எங்களின் கடமை. தமிழ்நாட்டு அரசியலை மடைமாற்றம் செய்ய, மதவாத அரசியலை நோக்கி மடைமாற்றம் செய்ய பலர் இங்கே பல வேஷம் கட்டி ஆடுகிறார்கள். போலி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் அந்த அரசியலை தான் இன்றைக்கு முன்னெடுக்கிறார்கள். இதற்கெல்லாம் நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. அண்ணன் சொன்னதைப் போல சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம், அதுதான் விடுதலை சிறுத்தைகள் முன்வைப்பது. சாதி ஒழிப்புன்னா எதை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும்? சங் பரிவார்களின் பாசிசத்தை எதிர்த்து போராட வேண்டும். தோழர்களே, அந்த அடிப்படையில் தான் விருதுகள் வழங்கும் விழாவுக்கு இன்றைக்கு நாம் தேர்வு செய்திருக்கிற இந்த சான்றோர் பெருமக்கள். அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் இங்கே இல்லை. அவர் இருந்தால் ஒரு கோரிக்கை வைக்க நான் எண்ணி இருந்தேன். இருந்தாலும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். புதுச்சேரியில் அடுத்து சட்டமன்ற தேர்தல் முடிந்ததும் நிச்சயம் நம்முடைய கூட்டணி அங்கே ஆட்சி அமைக்கும். இந்தியா கூட்டணி, விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெறப் போகிற கூட்டணி. காங்கிரஸ் தலைமையிலான அந்த அணி ஆட்சி அமைக்கிற போது நாங்கள் கோரிக்கை வைத்து அன்றைய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் விருதினை ஏன் வழங்கினோம் என்றால், ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்த 16% மக்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையில் கட்டணமில்லாத கல்வியை வழங்கியதற்காக பாராட்டி அவருக்கு அம்பேத்கர் சுடர் விருதினை வழங்கினோம். அதன் பிறகு அவரையும் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் கந்தசாமி அவர்களையும் வைத்துக்கொண்டு நான் பத்திரிகையாளர்களிடம் பேசுகிற போது ஒரு கோரிக்கை வைத்தேன். அது SC/ST மக்களுக்கானதாக மட்டுமில்லாமல் அனைத்து சமூகங்களை சார்ந்த, OBC சமூகங்களை சார்ந்த மாணவ செல்வங்களும் பயன்பெறக்கூடிய வகையில் கல்வியை கட்டணமில்லாமல் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். தமிழ்நாட்டிலும் அந்த கோரிக்கையை வைக்கிறோம். முதலில் நம்மால் பாண்டிச்சேரியிலே இதை சாதிக்க முடியும். அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறார். நாளைக்கு காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி அமைந்தால் புதுச்சேரியிலே இதர சமூகங்களை சார்ந்த 86% சார்ந்த மாணவர்களுக்கும் கல்வியை முதலில் இலவசமாக கட்டணமில்லாமல் வழங்க வேண்டும். ஒரு அரசு எப்போது சிறந்த அரசாக மாறும் என்றால், கல்வியை கட்டணமில்லாமல் வழங்குகிற அரசுதான் மிகச்சிறந்த மக்கள் அரசாக இருக்க முடியும். மருத்துவத்தை கட்டணமில்லாமல் வழங்குகிற அரசுதான் மக்கள் அரசாக விளங்க முடியும். இவை இரண்டும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லா இலவசங்களையும் நிறுத்துங்கள்.
மதுக்கடைகளை மூடுங்கள், போதைப் பொருள் புழக்கங்களை கட்டுப்படுத்துங்கள். இதையெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? ஆட்சிக்கு வந்தா நீங்க ஆட்சியை கொடுத்து பாருங்கள். மற்றவங்க மாதிரி நானூறு ரவுடின்னு நாங்கள் பேச வரல. சார் சார் என்னையை ஏற்றுங்க, நானூறு ரவுடி தான். சார் சார் என்னையை ஏற்றுங்க, நானூறு ரவுடி தான். ஏன்னா சொல்றது எல்லாருக்கும் எளிது, செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி வரும். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அந்த எண்ணம் இருந்ததால் தான் இப்படி ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுத முடிந்தது. அந்த எண்ணம் இல்லைன்னா எழுத முடிஞ்சிருக்காரு. இதே எஸ்சி சமூகத்திலே இன்னொரு ஆள் யார் கையிலையாவது இது கிடைச்சிருந்து, ஒரு பெரிய ஸ்காலர் கையில் கிடைச்சிருந்தா, அவர் இப்படி ஒரு அரசமைப்பு சட்டத்தை, மதசார்பற்ற அரசு என்கிற ஒரு நிலையை ஏற்றிருப்பாரா, செய்திருப்பாரா என்பது கேள்விக்குறிதான். இந்த சமூகத்தில் எத்தனை பேர் நாங்கள்லாம் அப்படி பிறந்தவங்க, இப்படி பிறந்தவங்க, எங்களுக்கு அம்பேத்கர் தலைவர் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறான். சிவபெருமான் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் நாங்கள். ஏன்னா அவர் சுடலையாண்டின்னு கூப்பிட்றாங்க. அவர் சுடுகாட்டில் பிணஞ்சுட்டவராக காட்டுறாங்களாம், சுடலையாண்டின்னு. அதனால் இவனும் தன்னை பிணஞ்சுடுறவன் நினச்சிக்கிட்டு எங்கள் சாதிங்கிறான். ஏதோ ஒரு காரணம் சொல்கிறான். சிவபெருமான் தமிழர் அப்படின்னு கூட வச்சு, தமிழ்ச்சங்கத்தின் முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர்ங்கிற கருத்தும் உண்டு. சிவபெருமான் ராவணனே தமிழ்ச்சங்கத்தில் இருந்தவர், மிகச்சிறந்த தமிழ் அறிஞர் அப்படிங்கிற கருத்தும் உண்டு. இவங்கெல்லாம் ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கடவுள்களில் யாருமே பிராமணர்கள் கிடையாது, எல்லாமே டிராவிடியன்ஸ் தான். அது ட்ரைபல்ஸ். சிவபெருமான் ஒரு ட்ரைபு, முருகனே ஒரு ட்ரைபு. அதனால தான் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. குறவர்னா குறுகி போன சமூகம்னு அர்த்தம். குறுந்தொகைங்கிறோம் இல்லையா, குறுகி போனவர்கள்னு அர்த்தம். பெரிய விரிந்த ஒரு சமூகமாக, தமிழ் சமூகமாக இருந்தவங்க மெல்ல 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 அவங்க ஒரு அடையாளத்தில் குறுகி போனவங்க குறவர். அந்த சமூகத்தின் தலைவன் அப்படிங்கிறதுனால தான் குறிஞ்சி தலைவன். யாரு குறிஞ்சி தலைவன்? யாரு? முருகன் அப்படின்னா அழகன் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. முருகன்னா அழகு, முருகன் என்றால் அழகன் என்று பொருள். பிராமணர் சமூகத்திலிருந்து ஒரே ஒரு கடவுள் கூட கிடையாது. அந்த காலத்தில் வேதிக்க மதத்தில் இருந்துச்சா என்ன நமக்கு தெரியல. இவங்க யாரும் கிருஷ்ணன் கூட அவங்க கடவுள்னு கிளைம் பண்ண முடியாது. பரசுராமரை தான் பிராமணர்ன்றாங்க. அவர் ஒரு ரிஷி. அவருக்கு எங்கேயும் கோயில் இருக்கிறதா நமக்கு தெரியல. பிரம்மனுக்கு கூட பெருசாக எங்கேயும் கோயில் இருக்கிற மாதிரி தெரியல. சிவனுக்கு இருக்கும், திருமாலுக்கு இருக்கும், அப்புறம் முருகனுக்கு இருக்கும், விநாயகருக்கு இருக்கும். இவங்க எல்லாமே நான் பிராமின்ஸ் தான். இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், அது அல்ல நம்முடைய நோக்கம். மதச்சார்பின்மை என்கிற கருத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியல் கூர்மைப்பட்டு வருகிறது. நாம் எந்த பக்கம்? அப்படி பார்க்கிற போது அதிமுக இன்றைக்கு பாஜக பக்கம் நிற்பது சரியா? இது தமிழ்நாட்டு அரசியலுக்காக பேசவில்லை, திமுக அணியில் இருப்பதால் பேசவில்லை, திமுக கூட்டணியின் வெற்றிக்காக பேசவில்லை, இந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக பேசுகிறோம். சங் பரிவார் கும்பலிடமிருந்து கருத்தியல் அடிப்படையிலே இடதுசாரிகள் அணிதிரண்டு இந்த தேசத்தையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம். அந்த அடிப்படையிலே வைத்திலிங்கம் அவர்களுக்கு நான் விடுக்கிற அந்த வேண்டுகோள், பாண்டிச்சேரியிலே கட்டணமில்லாத கல்வியை வழங்க நீங்கள் முன்வர வேண்டும். அது தமிழ்நாட்டிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் பின்னால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கட்டணமில்லாமல் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசும் முன்வர வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. கோரிக்கை வைக்கக்கூடியவர்களாகவே நீண்ட காலம் இருக்க போவதில்லை. மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வரும். அதிகாரத்தை நீங்களும் எடுத்து ஆண்டு பாருங்கள் என்று சொல்லுகிற காலம் கனியும். இவையெல்லாம் நம்பிக்கைக்காக நான் சொல்லவில்லை, எனக்கும் குறி சொல்ல தெரியும். சிறுத்தைகள் ஒரு நாள் ஆளும் சக்தியாக பரிணமிப்பார்கள் என்கிற நம்பிக்கை உண்டு. எனது அருமை தோழர்களே, என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, வழக்கம் போல
இந்த கொடையை அளிப்பவர்கள் இன்னும் சிலர் தரவில்லை, ஒரு 20-25 பேர். அவர்கள் ஓடிவிடக்கூடாது, இருந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இரா செம்மல் பெயர் விடுபட்டு போனது. அவரும் நன்கொடை வழங்கியிருக்கிறார், அவருக்கும் நன்றி. பணம் எடுத்து வந்தவர்கள் இருந்து வழங்கிவிட்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் விடுத்த அழைப்பை ஏற்று கோட்டு சூட்டோடு வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு சிறப்பான நன்றியை சொல்லி, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த விருதுகளை பெற்ற சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.